உலக மீட்புக்காக இறைவன் இயேசு கிறிஸ்து மண்ணில் மலர்ந்ததும், பூமி வலம் வந்ததும், சிலுவையில் மறித்ததும், பின் ஒரு சிந்தமென உயிர்த்து சிலிர்த்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டதும் நாம் நாடும் அறிந்த கதை. இன்று அங்கம் முழுவதும் எதிர்த்துக் கொண்டிருக்கும் இறைமகனின் சாகச சரித்திரம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்திற்கும் உயிர்ப்புக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி உண்டே. புனித வெள்ளியின் மாலையில் துவங்கி திரு ஞாயிறின் உதய வேளை வரை எல்லையற்ற துயரமெனும் பெரும் கடலில் சத்தியமே தத்தளித்தது அந்த 36 மணி நேரம். உலகத்தின் உதய சூரியன் மரணம் எனும் கிரகணத்தால் மறைக்கப்பட்டு இப்பிரபஞ்சமே பேர் இருளில் மூழ்கி திணறிய அந்த 36 மணி நேரம். அந்த அவர நேரத்தில் இயேசுபிரானின் உன்னத வாழ்வோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு கொண்டிருந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களது மனநிலை எப்படி இருந்திருக்கும், அதை பற்றி ஒரு கற்பனை சித்திரத்தை தான் இந்த கலா மேடைகளிலே நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இதில் வரும் காட்சிகள் கற்பனைதான் என்றாலும் இதில் உள்ள மனிதர்கள் சரித்திரபூர்வமானவர்கள். சரித்திரம் சத்தியமானது. இதோ அந்த புனித நாடகம் துவங்குகிறது. கொடியவனும் குறை காரணமாக இருக்க முடியாது. ஒரு குற்றமும் புரியாத ஒரு நிரபராதி. இதுதானா அந்த சிலுவை? இந்த கொடுமை நான் கொலை செய்தேன், கொள்ளையடித்தேன். அந்த கேள்விக்க ரோமானியில் மேலுள்ள வெறுப்பால் நான் எத்தனையோ கொடுமைகள் செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என் மனது இப்படி துடித்ததில்லையே. என் மனசாட்சி என்னை இப்படி வதைத்தது இல்லையே. ஐயோ கடவுளே, என்ன சொல்றேன்? சத்தியமா நானே இவரை கொண்டுட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி காலையிலிருந்து என் மனசுக்குள்ளேயே தீ பிடிச்சிட்ட மாதிரி இருக்குதே. தீ பிடிச்சிட்ட மாதிரி இருக்குதே. வேதனை நான் தாங்க முடியலையே. நான் என்ன செய்வேன்? வேதனை நான் தாங்க முடியலையே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? தம்பி, அப்பா எழுந்து. ஏன் எழுந்து? என் மனசுக்கு பாவத்தை அவ்வளவு குறைக்க முடியுமான்னு நான் பார்க்கிறேன். அதுக்கு கூட விட மாட்டேங்கிறீங்களே. பாவம், என்னை விடவா நீ பெரிய பாவி? நானே இங்கே ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு பாறையை போல் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அப்படின்னா நீ ஒரு பரிசீலனா?
அந்த நல்லவரை கொஞ்சம் பாவி பசங்க கூட்டத்துல நீயும் ஒருத்தனா? ஆவேசம் வேண்டாம். அப்படி இருந்திருந்தால் கூட அதில் ஒரு சாத்தானின் நியாயம் இருந்திருக்கும். அவர்கள் அவரை வெறுத்தார்கள், கொண்டார்கள். ஆனால் என் விஷயம் அதை விட மோசமானது. அப்படின்னா அந்த முத்தங்களை எவனோ ஒரு சண்டாரம் கூட இருந்து முத்தம் கொடுத்து காட்சி கொடுத்தானே, அந்த படுவாரையானே இல்லையம்மா, இல்லை. அந்த துரோகியின் கதை இன்று பகலோடு முடித்து விட்டது. அவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான். அவன் தற்கொலை செய்து கொண்டானா? ஒழிந்தானா? அப்படின்னா நீ யாரு? நான் அவரை மறுதளித்தவன். உண்மையாகவே நீயும் அவர்கள் ஒருவன்தான். உன் பேச்சு அவனை காட்டி கொடுக்கிறது. சத்தியமான எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. உயிருக்கு உயிராய் அவரோடு ஒட்டி பழகி இருந்தும் ஆபத்து நேரத்தில் அவரை தெரியாது என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை மருத்துவ மனசாட்சி என்ற என் அண்ணன் இயேசு என்னை தன் முதல் சீடனாகவே வைத்திருந்தார். என் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் என் மீது அளவற்ற பாசமும் நம்பிக்கையும் வைத்தார். அவரைத்தான் நான் அவர் அப்போதே சொன்னார், அடைதாயப்பா, இன்றிரவு 2 முறை கோழி கூவுவதற்குள் நீ என்னை 3 முறை மறுப்பாயடா என்று அவர் என்னை எனக்கு தெளிவாகத்தான் அடையாளம் காட்டினார். நான் தான் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அவ்வளவு திமிரு, அவ்வளவு அகம்பாவம். என் விசுவாசத்தின் மீது அப்படி ஒரு அளவு கடந்த நம்பிக்கை. அதுதான் என்னை கவர்ந்தது.
விட்டது. மனிதன் இயற்பில் எவ்வளவு பலகீனமானவர், அதிலும் நான் எவ்வளவு பலகீனமானவர் என்பது எனக்கு புரியாமலேயே போய்விட்டது. எனக்கு புரியாமலேயே போய்விட்டது. அதனால்தான் இங்கே வந்து உன்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. உன்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. நீ எனக்கு முன்னாலேயே என் ஆண்டவரின் சிலுவைக்கு முன் வந்து அழுது கொண்டிருக்கிறாய். நீ யார் என்று எனக்கு சொல்லவே இல்லையே. நீ யார்? நான் யார் என்று உங்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லையா? ஆனால் என்னோட பேரு உங்களுக்கு அநேகமா தெரியாமல் இருக்காது. ஏன்னா இந்த நாட்டில எனக்கு அவ்வளவு நல்ல நான் கேட்டது உன்னுடைய இயற்கையான பெயர். உன்னுடைய தாய் தந்தையர் உனக்கு பெயர் வைத்திருப்பார்கள் அல்லவா? அதைத்தான் கேட்கிறேன். ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல, அந்த பேரு பரபாஸ். பரபாஸ், பரபாஸ், என் ஆண்டவருக்கு பதிலாக அவனுடன் பிலாத்துவால் விடுதலை செய்யப்பட்ட கொள்ளைக்காரன். அமிஷா, அந்த பாவி நான் தான். அந்த பரபாஸ் நானே. நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? கொலைகாரன் பரபாசையா, இல்லை மெஸ்ஸியா எனும் இயேசுவையா? அப்படியானால் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் உங்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளுங்கள். அவன் மரணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கும் அதற்கும் சம்மதமில்லை. பரபாஸ், உன்னை ஏன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்று ஊரார் சொல்லுகிறார்கள்? அதுக்கு ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்லிட முடியாதுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஆண்களை பிடிச்சான். அவன் நம்ம நாட்டை அடிமையா வச்சிருக்கான். நம்ம 70 லட்சம் அவனுக்கு கட்டுறாங்க. அவனுக்கு இங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க. மூட்டை மூட்டையோட சொல்லிட்டு போனாங்க. இல்லை, பார்த்து பார்த்து எனக்கு பயிர் எழுதி போச்சு. ஆனா நானும் ஏழு என்ன அவங்க எழுத்து பழைய சொல்லிட்டு போக முடியும். ஏதோ என்னால முடிஞ்சது. என்ன மாதிரி 10-15 ஆளுகள் சேர்த்துட்டு அவங்களை அடிச்சு உதவிச்சு வழிபடி செய்கிறது. அவசியம் ஏற்பட்டதுன்னா கொண்டே போட்டுக்கலாம். இப்படி சில நல்ல காரியங்கள் செஞ்ச கடைசியில ஒரு நாள் அசம்மா மாட்டிக்கிட்டேன். அழகா வழி தவறி போய்விட்டாயே பரபாஸ். வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்று எங்கள் நாயகர் சொல்லுவார். வன்முறை வன்முறையைத்தான் உருவாக்கும். பிரச்சனைகள் தீர அது வழியே அல்ல.
ஆமாம் பரபாஸ், நீ அடிப்படையில் மிகவும் நல்லவன். நல்ல மரம் நல்ல கனிகளைத்தான் கொடுக்க வேண்டும். கெட்ட கனிகள் கொடுப்பது அதன் இயல்புக்கு பொருந்தாது. நான் ஒரு நல்லவன், நீங்க இதை வச்சு யார் சொல்றீங்க? பரபாஸ், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கண்ணீர் சிந்தும் ஒரு மனிதன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும்? இதுக்கு கூட முடிவுதான் உண்டும் சொல்றீங்களா? நான் சொல்வது என்ன, உண்மையாகவே உனக்கு பொழுது விடிந்து விட்டது. எப்பொழுது நீ கிறிஸ்துவுக்காக விடுதலை செய்யப்பட்டாயோ அப்பொழுதே நீ உன் பழைய வாழ்க்கையில் இருந்தும் உன் பாவங்களில் இருந்தும் விடுதலையாகிவிட்டாய் என்ற அர்த்தம். நீங்க சொல்றதுதான் உண்மைதானா? பரபாஸ், கிறிஸ்துவின் பெயரால் கூறுகிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. விசுவாசம் கொள் பரபாஸ். இன்னும் உனக்கு நிறைய வயது இருக்கிறது. காலம் கடந்து விடவில்லை. ஒரு புதிய வாழ்வை, இனிய வாழ்வை, தூய வாழ்வை நீ இப்பொழுதே துவங்கலாம். இந்த வினாடியே நீ புதிய மனிதனாக. ஐயா ஐயா, ரொம்ப நன்றிங்க. அந்த கிறிஸ்துவ இனிமேல நாம பார்க்க முடியுங்களா? அவர் என்னவோ உயிர்த்த வருவேன் என்றுதான் சொன்னார். வந்தால்தான் நிச்சயம். எப்படியோ அவரை நீங்களாவது மறுபடியும் பார்த்தா சரிங்க. ஆமா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இங்க வரும்போது ரொம்ப வேதனையோடு வந்தீங்கல்ல? ஆமாம். இப்போ பரபாஸ், இதோ இதோ இந்த ரத்த செல்வியின் தரிசனத்தில் எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. ஆமாம் பரபாஸ், எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. எனக்கும் வெளிச்சம் வந்துவிட்டது. இயேசுவே, என்னப்பா இது? நான் ஏற்றி வைத்திருந்த விளக்கு கூட அணைத்து விட்டது. இந்த இருட்டுக்கு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இப்படி கண்ணீர் விடுவது நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இருட்டுக்கும் கண்ணீருக்கும் எப்போதுமே இறங்கிய உறவு உண்டு மகளே. நீ ஏற்றி வைத்திருந்த விளக்கை நான் தானமா வைத்தேன். என் இதயம் முழுவதும் இறந்து கிடக்கும் போது இந்த வெளிச்சம் கூட எனக்கு வழி வேஷமாக தோன்றுகிறது. அப்பா, பாஸ்கா பண்டிகை துவங்கிவிட்டது. ஆனால் நீங்கள் இன்னும் ஜெபக்கூடம் போகவில்லையே? ஜெபக்கூடம்? யாரிடம் போய் நான் எதை கேட்பது? கடவுளின் மகனை கொன்றுவிட்டு கடவுள் முன்னால் போய் நிற்பதற்கு என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை மகளே. அந்த போதகனின் மரணம் உங்களை அதிகமாக பாதித்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்து கொண்டு அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஐயோ ஐயோ, முடியவில்லை மகளே. அந்த சதிகாரர்கள் அவரை பழிவாங்கி விட்டார்கள். அப்பா, நீங்கள் அந்த சன்னதி சபை மிகவும் முக்கியமானது. நீங்களே அவருக்காக வாதிக்கிறார். இல்லை, வார்த்தைகளால் கோரிக்கேன் என்று நான் சொல்ல வேண்டும். ஆமா, என்ன பயன்? அவர்கள் உறுதியிலேயே தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு அல்லவா விசாரணையை தொடங்கினார்கள். அப்பா, விசாரணை என்ற பெயரில் ஒரு பெரிய நாடகமே அல்லவா நடந்தது.
அங்கே போதகருக்கு ஆதரவாக என்னையும் நம் அறிவிக்கைய சூசையும் தவிர வேறு ஆளிலேயே அம்மா, வேறு ஆளில்லை. அங்கே இருந்த அத்தனை வரிசையும் ஆதவர்களும் ஒன்றாக சென்று விட்டார்கள். நாங்களும் இரண்டே 2 பேர். நாங்கள் என்னம்மா செய்ய முடியும்? கையெழும் நிலை கலங்கி தவித்ததுதான் மிச்சம். நல்ல வேலைப்பா. கடைசியில் அந்த உத்தமரின் திருவிழை நல்லடக்கம் செய்யும் வாக்கியமாவது உங்கள் இருவருக்கும் கிடைத்தது. அப்பா, அந்த புனித போதனையின் மேல் நீங்கள் இவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர்கள். இதற்கு முன் எப்பொழுதாவது அவரை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்திருக்கிறீர்களா? அவரோடு பேசியிருக்கிறீர்களா? ஆமாம் தம்பி, நான் அந்த புயலை பார்த்திருக்கிறேன். இவரை விட்டு ஓடிப்போ. அப்பா, மகனே, மகனே, ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ராவி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை அறிவோம். தங்களோடு கடவுள் இருந்தாலன்றி எவரும் நீர் செய்த அருள்மொழியை செய்ய முடியாது. எவரும் மீண்டும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசை காண முடியாது என்று உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் வயதான பெண் எப்படி பிறக்க முடியும்? மீண்டும் தாயின் வயிற்றில் நுழைந்து பிறக்கக்கூடுமா? உண்மையிலும் உண்மையாக உமக்கு சொல்லுகின்றேன். ஒருவன் நீரினாலும் ஆவியாலும் பிறந்தாலன்றி கடவுளுடைய அரசில் நுழைய முடியாது. ஊருடலால் பிறப்பது ஊருடல், ஆவியால் பிறப்பது ஆவி. காற்று தான் விரும்பிய பக்கம் வீசுகின்றது, அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகின்றது என்பதும் எங்கு செல்கிறது என்பதும் தெரியவில்லை. ஆவியில் பிறப்பது என்பதும் அப்படியே. அப்பா, அவர் சொன்னதை எல்லாம் நீங்கள் நம்பினீர்களா? அவற்றை ஏற்றுக்கொண்டீர்களா? அவர் ஒரு அபூர்வமான மனிதர். அவர் சொல்வதை நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னப்பா சொல்லுங்கப்பா. அவரை பின்பற்றத்தான் என்னால் இயலவில்லை மகளே. ஏனப்பா? பயம். இந்த பரிசெய்ய கூட்டத்திடம் எனக்கு இருந்த பயம். இவர்கள் மத்தியில் எனக்குள்ள அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி, இவற்றின் மீது நான் வைத்திருக்கும் பற்று, பாசம், இவையெல்லாம் சேர்ந்து என்னை செயலற்றவனாக்கி விட்டவர்களே, செயலற்றவனாக்கி விட்டது. அப்பா, அருமைதேய மாமா. வணக்கம் மாமா, வாருங்க. வாழ்த்துகிற மனநிலையில் நான் இப்போது இல்லை என்றாலும் உன்னை வாழ்த்துகிறேன் மருமகளே. என்னில் மட்டும் இங்கே என்ன வாழ்ந்தது? நானும் நிலை உழைத்துதான் போயிருக்கிறேன். சூசன், எனக்கு எங்கு பார்த்தாலும் ஒரே சிவப்பு நிறமாக தெரிகிறது. இந்த நாடு முழுவதும் அந்த புனிதரின் ரத்தம் பூசப்பட்டது போல் தோன்றுகிறது. இந்த நேரத்தில் வீட்டில்
எனக்கு பைத்தியமே பிடித்து விடும்போது போயிடுது. அதனால்தான் உங்களை தேடி ஓடோடி வந்தேன். நாட்டிலும் வீட்டிலும் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ரத்தக்கரை படிந்து விட்டது. ஒரு பாவம் அறியாத அந்த கடவுளின் செம்மறியை போன்ற பழியும் பாவம் நம் மீதும் நம் தலைமுறைகளின் மீதும் விழுந்து விட்டது. அதிலிருந்து நமக்கு விடுதலையே இல்லை. ஏன் இல்லை? இப்போதாவது இந்த பரிசெய்த பாடுகளை விட்டு நாம் விலகிவிடக் கூடாதா? அந்த இயேசு கிறிஸ்துவின் கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து விடக் கூடாதா? இனியும் இந்த குலகார கும்பலோடுதான் நாமும் இருக்க வேண்டுமா? இந்த வினாக்கள் எனக்குள்ளும் எழுந்தன. நானும் யோசித்து பார்த்தேன். ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல. நாம் தான் பிறப்பிலேயே ஒரு நச்சு ஓட்டத்திற்குள் அகப்பட்டுக் கொண்டு விட்டோமே. படம், பதவி, செல்வாக்கு என்ற பொன் விலங்குகளை கூட்டிக் கொண்டு அதை சுற்றி சுற்றி ஒருவரை போதையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மால் சுயமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரமாக இயங்க முடியாது. அப்படி சிந்திக்கவும் இயங்கவும் நாம் துவங்கினால் நம்முடைய மத இன சமுதாய அடிப்படைகள் இடிந்து தகர்ந்து தரைமட்டமாக. ஒரு வகையில் நீங்கள் சொல்வது உண்மைதான். மண்வெட்டி பிழைக்கவோ உடம்பில் தெம்பில்லை, பிச்சை எடுக்கவோ வெப்பமா இருக்கிறது என்றானே ஒருவன். அந்த நிலையில் தான் இன்று நாமும் இருக்கிறோம். நம் காலம் கடந்து விட்டது. உண்மைக்காக எதையும் விளக்கவோ எவரையும் எதிர்க்கவோ இப்போது நமக்கு சக்தி இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இனி காலம் முழுவதும் இதுவரை இயேசுவே ரகசியமாய் நாம் நேசித்தது போலவே இனியும் அவரை நினைத்து ரகசியமாய் நாம் அழுது கொண்டிருக்க வேண்டியதுதான். வரப்போகும் இயேசுவின் தொண்டர்களுக்கு இடையூறு இல்லாமல் வழிபட்டு நிற்பதை தவிர நாம் இனி செய்வதற்கு எதுவும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அது இருக்கட்டும், உங்களை நான் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு கூறினாரே, அது உண்மையாக இருக்குமா? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? அதை நான் நம்புகிறேனா, இல்லை நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இயேசுவின் சீடர்கள் நம்புகிறார்களா? அதுவல்ல இப்போது முக்கியம். நமது பரிசேயர்கள் அதை நம்பி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் விரோதம். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமா, மறுபடியே நமது சகோதரி சபையைச் சேர்ந்த 4-5 ஆட்களை தற்கெல்லாம் சந்தித்தேன். இயேசு இங்கே உண்மையாகவே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டு அவரது கல்லறைக்கு கவர் போட வேண்டும் என்றார்கள். அதை தலைமைக்கு ஒரு ஆண்டி பாய்ச்சல் சொல்வதற்காக ஆஸ்காவில் கூட விட்டுவிட்டு அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அறிவத்தேயா சூசை, இந்த வேதனையான நேரத்திலும் இது உண்மையிலேயே வேடிக்கையான செய்திதான். கிறிஸ்துநாதரே, உமது பெருமையே பெருமை. பண்டிகையை நாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இது போன்ற ஆனந்தத்தை இதுவரை நாம் அடைந்ததே இல்லை. ஆமாம் கைவாஸ், நீ எதை உணர்த்தவர்களாய் என்பது எனக்கு புரிகிறது. நம்முடைய பிறவி பகைவன் அந்த நாசரேத்தூர் நாசக்காரன் ஒழிந்தார். அவனை நாம் திட்டம் போட்டு ஒழித்து கட்டிவிட்டோம். இதை விட ஒரு நல்ல காரியத்தை இனி நானே நினைத்தாலும் செய்ய முடியாது. 3 ஆண்டுகள் அந்த பாதகன் நம்மை என்ன பாடுபடுத்தி விட்டான். நாட்டில் நலமில்லாமல் ஒட்டு மொத்த பகவன் நம்மை அத்தனை பேரையும் வசை பாடினான். நம்மை நெய்யன் பாம்பு குட்டிகள் என்றான்.
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் எல்லாம் கொசுவை வழிகட்டி விட்டு ஒட்டகத்தை வழிக்கு முட்டாள்கள் உருட்டு வழிகாட்டுகள் என்றெல்லாம் விமர்சனம் செய்தான். ரவிசேகர் என்ற சொல்லுக்கு வெளிவேட்டக்காரர்கள் போதிகள் என்ற விபரீத அர்த்தங்களை அவன் அகராவில் ஏற்றி விட்டான். அவனை சிலுவையில் அறைந்து கொள்ளாமல் வேற என்ன செய்வது? ஆம், அந்த நம் குலப்பகைவன் நேற்று இருந்தான், இன்று இல்லை. தன்னை கடவுளின் மகன் என்று கூறிக்கொண்டவனை போடா போ என்று அவன் அப்பனிடமே எனக்கு வைத்து விட்டோம். உண்மையிலேயே இன்று நமக்கு ஆனந்த திருநாள் தான். ஆனால் நம் ஆவியாவுக்கு மட்டும் அப்படி இல்லை போலிருக்கிறதே. ஆவியா, இந்த வேளையில் நீங்கள் மட்டும் ஏன் முகவாட்டத்துடன் இருக்கின்றீர்கள்? மன்னிக்க வேண்டும் கைலாஸ், உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். கூடினால் வருந்துவீர்கள். பரவாயில்லை, கூறுங்கள். நீங்களும் எங்களில் ஒருவர் தானே. அதை நினைத்துத்தான் நான் இப்போது வேதனையும் வெட்கமும் பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன கைலாஸ், நான் சொல்கிறேன் என்று கோபிக்காதீர்கள். உங்களுடைய குதூகலமும் கொண்டாட்டமும் வணக்கத்திற்குரிய குருமார்களின் குதூகலமாகவோ கொண்டாட்டமாகவோ எனக்கு தோன்றவில்லை. இதயமற்ற ஒரு கொலைகார கும்பலின் வெறியாட்டமாகவே அது எனக்கு தோன்றுகிறது. ஆவியா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கைலாஸ், கைலாஸ் என்ற உங்கள் பெயருக்கு அறிமுகமற்றவர் என்று ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் அப்படி எவருக்கும் அறிமுகமே இல்லாத ஒரு அனாமதயமாக இருந்தால் கூட எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் சரித்திரத்திற்கு நீங்கள் இப்படி விகாரமான முறையில் அறிமுகமாக இருக்க வேண்டாம். உங்களையும் உங்களது கூட்டத்தையும் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. நாங்கள் செய்த குற்றம் சாதாரண குற்றமா செய்திருக்கிறீர்கள். பட்ட பகலில் ஒரு படுகொலை அல்லவா செய்திருக்கிறீர்கள். ஒரு உத்தம புருஷ பட்டத்தை அல்லவா குறித்திருக்கிறீர்கள். நாம் வேண்டுமென்றேதான் அப்படி செய்தோம். ஒருவருக்காக பல வழிகளை விட பலருக்காக ஒருவர் வழிகளே ஏன் என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். யாருக்காக யார் அறிவது என்பதை தீர்மானிக்க நீ செய்கிறார். நான் யார்? நாம் என்ன எல்லாம் வல்ல ஆண்டவரா? அந்த யெகோவாவா? நான் தலைமை குரு. நாம் எல்லோருமே மகிமை வாய்ந்த குருத்துவம் வாய்ந்தவர்கள், புனிதமான பரிசேயர்கள். அதோடு ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இன்னும் வேத வித்தகர்கள், சட்ட வல்லுநர்கள் அணுகிக் கொண்டே செல்லலாமே. ஆவியா, நீங்கள் எல்லையை மீறுகின்றீர்கள். இந்த பாஸ்கா பண்டிகையின் மகிழ்ச்சியையே நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். மன்னிக்கவும், அதை கெடுத்தது நான் அல்ல. வாருங்கள். இந்த அகால வேளையில் என்ன இப்படி அலங்கோலமாக ஓடி வருகிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் பண்டிகை இல்லையா? பண்டிகையாவது பிரகாரமாவது நாங்கள் மதுரை போய் வந்திருக்கிறோம். காரணம், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நசரேயு இயேசு அவன் சொன்னது போலவே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து விட்டார். இது என்ன வீண் கற்பனை? எங்கேயாவது செத்தவன் பிழைப்பானா? எவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டீர்கள். 2-3 பேரையும் அவனையே அப்படி பிழைக்க வைத்ததாக நம்மிடம் வந்து நம்முடைய ஆட்களை கூறவில்லையா? அவன் ஏதாவது வித்தை காட்டியிருப்பான். கண்கட்டு வித்தைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு இருக்கிறது. தப்பித்தவரை அவன் பிழைத்து வந்து விட்டால் நம் பிழைக்கும் போய்விடும், நாட்டில் நமக்குள்ள மதிப்பும் போய்விடும். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? எங்களை கேலி செய்கிறீர்களா? நான் உங்களை கேலி செய்ய சிரிக்கவில்லை. பரிசேயர்களாகிய நம்முடைய பொது சுபாவங்களை எண்ணித்தான் சிரிக்கிறேன். நாம் எதை நம்புகிறோமோ அதை சொல்வதில்லை, எதை சொல்கிறோமோ அதை நம்புவதில்லை. இதுதான் நம்மிடத்தில் உள்ள தகராறு. இருந்தும் உங்களுடைய சுய விமர்சனத்தை ரசிக்கப் போது எங்களுக்கு நேரமில்லை. மகன் குருவே, தாங்கள் தான் இதற்கு வழிகாட்ட வேண்டும். என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? எனக்கு ஒரு வழியும் தோன்றவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன சொல்லு? நாளை நாம் எல்லோரும் சென்று ஆளுநர் பிலாத்துவை சந்திப்போமே. சந்தித்து அந்த நசரேயனின் கல்லறைக்கு வரத்த காவல் கொடுத்துடுவோம். போட்டு தப்பித்தவரை அவன் உயிர்த்தெழுந்து விட்டால் அந்த காவலர்களை விட்டே மறுபடியும் அவனை அங்கேயே அடித்து கொண்டு குடிவெட்டி மூடி விடுவோம். திட்டம் என்னவோ சரியானதுதான். ஆனால் இதை அப்படியே பிலாத்துவிடம் கூறினால் அவன் நம்மை எல்லாம் திட்டங்கள் என்றுதான் நினைப்பான். அதற்கு ஒப்புக்கொள்ளவும் மாட்டான். அவனிடம் பக்குவமாகவும்
சந்தேகத்துக்கு சற்றும் இடமே தராமல் சாமர்த்தியமாகவும் தான் நாம் பேச வேண்டும். எப்படி மாமா, எப்படி? அதை பற்றி பிறகு யோசிப்போம். நேற்றிலிருந்து நானும் பார்த்தேன். அடிக்கடி கைகளை கழுவி கொண்டே இருக்கிறீர்களே, அவற்றில் அப்படி என்னதான் ஒட்டி இருக்கிறது? என்னவா? கலை, ரத்த கலை. அந்த நசலின் இயேசுவின் ரத்த கலை. அது எப்படி? அந்த மனிதருக்கு நீங்கள் மரண தண்டனை விதிப்பீர்கள், ஆனால் அதை நிறைவேற்றியது நீங்கள் அல்லவே. உங்கள் கைகள் எப்படி? ரத்த கலை வழிந்தது என்று அதை கேட்கிறாய். அதுதான் எனக்கு தெரியவில்லை ராஜா. ஆனால் என் கைகளில் நீக்க முடியாத ரத்த கலை கிடைத்திருப்பதை நான் மட்டும் அந்தரங்கமாய் உணர்கிறேன். எத்தனையோ முறை கழுவிவிட்டேன், அந்த கலை போகவே இல்லை. அது போகாது. ஏனென்றால் அது உங்கள் கைகளில் படித்த கரை அல்ல, உங்கள் உள்ளத்தில், வாழ்க்கையில், உங்கள் வரலாற்றில் படிந்துவிட்ட கரை. அது தண்ணீரால் அல்ல, உங்கள் கண்ணீரால் தான் கழுவ முடியும். உண்மை, உண்மை, உண்மைதான் ராசியா. எனக்கு வெளிப்படையாக அழுத பழக்கமில்லை. ஆனால் என் இதயத்தில் இப்போது வெறும் ஒப்பு கண்ணீர் அல்ல, உதிரமை கொட்டிக் கொண்டிருக்கிறது. பருவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இப்போது நீங்கள் வேதனைப்பட்டு என்ன பலன்? அப்போதே நான் உங்களை எச்சரிக்கவில்லையா? எச்சரித்தாய். அந்த நீதிமானின் காரியத்தில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இந்த கதையில் மிகவும் துன்புற்றேன் என்று காவலரிடம் நீ தகவல் அனுப்பினாய். ஆனாலும் அந்த நீதிமானை நீங்கள் தண்டித்தீர்கள். இல்லை, நான் தண்டிக்கவில்லை. வெறி பிடித்த குரல்கள் அவர் கிடைத்த தண்டனையை வேறு வழியே இல்லாமல் நான் ஒப்புக்கொள்ள வேண்டியது. ரெண்டும் ஒன்றுதான். சக்தி வாய்ந்த ரோமானிய பேரரசின் பிரதிநிதியை விரும்பியும் ஒரு நல்லவரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அப்படித்தானே? இதை நாம் நம்ப வேண்டுமா? நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. அங்கே கைதியாக இருந்தது அந்த நசலின் இயேசு மட்டும்தான் என்று நீ நினைக்கிறாயா? இல்லை ராஜா, இல்லை. அவரை மோசமான செயலிழந்த பெரிய கைதியாக நான் தான் இருந்தேன். நீங்களா? ஆம், நானே தான். யூதர்களின் பரம்பரை சட்டங்களையும் நீதிகளையும் எதிர்த்து போராட முடியாத, ரோமாவுடைய அரசர்களிடம் எனக்கு வலுத்தளித்த வரம்புகளை மீற முடியாத ஒரு சூழ்நிலையின் கைதியாக தற்கொலை செய்து கொண்ட மனசாட்சியோடு வெண்பெட்டும் கீழமும் அணிந்த ஒரு விசித்திரமான கைதியாக நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். ராஜா, விலை குறைந்து நின்று கொண்டிருந்தேன். யூதர்களின் அரச காரியங்களுக்கு மட்டும்தான் நான் ஆளுநன். ஆனால் அவர்களின் மத கொள்கைகளிலோ நடைமுறைகளிலோ தலையிட ரோமாபுரி எனக்கு அனுமதி வழங்கவில்லை. அப்படி வழங்கியிருந்தால் நேற்றைய கதையை தலையீடாக மாறியிருக்கும். என்ன செய்தீர்கள்? அந்த பரிசெயல்கள் அத்தனையும் ஒன்றும் விடாமல் சிறுவைகளில் அழைத்து வச்சு அந்த இயேசுவுக்கு நான் தேர்ந்தெடுத்து வழியளிக்க வச்சிருப்பேன். அவ்வளவு உயர்ந்த மனிதரா? அப்படி கேட்டிருந்தாயா? அவர்தான் மனிதர். மானுடத்தின் முழுமையை அந்த அன்போல வரையிலும் அவரிடத்தில்தான் நான் ரசித்தேன். அதனால்தான் அந்த மதவெறியர்களிடம் இதோ மனிதன் என்று நான் அவரை அடையாளம் காட்டினேன். ஆனாலும் அப்போது கூட அவரை சிறுவையடையுங்கள், அவரை சிறுவையடையுங்கள் என்றுதான் அந்த புத்தாளர்கள் கூச்சலித்தார்கள். என்ன இங்கே மறுபடியும் கூச்சல்? ஓ ஓ, மறுபடியும் அந்த பூசாரிகள். பூசாரிகளா? அந்த பரிசெயல்களை நான் சொல்லுகிறேன். கூட்டமாக வருகிறார். இன்னும் யார் முடியை கெடுக்கவோ இல்லை.
நான் பார்த்து சொல்கிறேன். அன்று விட்டால் நம் படுக்கைக்கு வந்து விடுவார்கள். என்ன இந்த காரியங்களில் தெரிகிறது? உங்கள் மனச்சட்டப்படி உங்களுக்கு இது கட்டாய ஓய்வு நாள் அல்லவா? ஓய்வு நாள் தான். ஆனால் இன்று நாங்கள் ஓய்வெடுக்கும் மனநிலையிலும் இல்லை, சூழ்நிலையிலும் இல்லை. ஏனென்றால் அதுதான் என்னை கருவியாக வைத்து உங்கள் தரப்பி பகைவரை நேரத்தில் கொண்டு விட்டீர்களே. இன்னும் அந்த மனிதனை நினைத்து அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லை. அந்த புரட்டுக்காரன் தான் செத்தால் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன் என்று பல முறை பலரிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? உயிர் தெழுந்து அவர் என்னை வந்து பார்த்தால் அவரை கட்டாயம் உங்களிடத்தில் அனுப்பிக்கிறேன். என்றால் செத்தவர் ஒருவரை தண்டிக்க எங்கள் சட்டத்தில் இடமில்லை. நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் போல இருக்கிறது. என்ன நான் குழுங்களுக்கு இருக்கிறது எதிர்பார்த்து வந்தீர்களா? அதுவாங்களே, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை வந்தவா பாவியாக்கி விட்டீர்கள். என் கைகளில் வந்தவா ரத்தத்தை பூசி விட்டீர்கள். அதுதான் உங்கள் பாவம் பழிகளையும் சேர்த்து நேற்று நாங்களே ஏற்றுக்கொண்டோமே. நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் என் மனசாட்சி என்னை வாழாக இருக்கிறதே, வீழ்ச்சியால் குத்தி துளைக்கிறதே. அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நான் என் மனைவியும் நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. மன்னிக்க வேண்டும். நேற்று முடிந்த கதையை இன்று பேசுவதில் பயனல்ல. நாங்கள் ஒரு அவசர காரியத்திற்காக உங்களை பார்க்க ஓடோடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அவசரம் தானே? அதை போல சாவதற்கு யாராவது அவசரப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இந்த நாடு உருப்படும். சரி, உங்களோட வாதாடி கொண்டிருக்க இப்போது எனக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு வந்த காரியத்தை சொல்லுங்கள். அந்த புரட்டுக்காரன் போலி மெசியா இயேசு உயிர் தருவான் என்று எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அதையும் என்னிடம் சொல்கிறீர்கள். அது உங்கள் பாடு. ஆனாலும் அவர்கள் சீடர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவனை விட பெரிய புரட்டர்கள், மாயாவிகள். சீக்கிரம் சொல்லி விடுங்கள். அவர்கள் கல்லறையில் இருக்கும் அவனது குணத்தை எப்படியாவது தேடிக் கொண்டு போய் எங்கள் மெசியா இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விட்டார் என்று பொருளையை கிளப்புவார்கள், பொய்களை அவிழ்த்து விடுவார்கள். நீங்கள் சொல்லுவது ஏதாவது பொருத்தமாக இருக்கிறதா? ஒரு பெரும் உயிர் தெழுந்து வருவது என்பது வேறு, அது காணாமல் போவது என்பது வேறுவா? வேறுதான். ஆனால் அவரது சீடர்கள் கடலை மலையாக்கி விடுவார்கள். இல்லாத பணத்தை வைத்து இருப்பதையும் இல்லாததையும் கூறி அப்பாவி மக்களை குழப்பி விடுவார்கள். அப்பொழுது நிலைமை இதை விட மோசமாகிவிடும். பொருள்களை கிடக்கவும் அப்பாவி மக்களை கிடக்கவும் உங்களை விட தலைவர்கள் கூட இந்த நாட்டில் இருக்கிறார்களா? அதற்கு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் காவலர்கள் சிலரை அனுப்பி அந்த இயேசுவின் கல்லறைக்கு காவல் இருக்க சொல்லுங்கள். அது போதும். அந்த மனிதர்கள் பிணத்துக்கு போனவா நீங்கள் பயன்படுகிறீர்கள்? மிகவும் தைரியசாலிகள் தான். ஆனால் கல்லறையை காவல் காத்து என் வீரர்களுக்கு பழக்கம் இல்லை. ஏன் உங்களுடைய வீரர்கள் எல்லாம் என்னானார்கள்? அவர்களை வைத்தே நீங்கள் இந்த வெற்றியான வேலையை செய்யலாமே. செய்யலாம் தான். ஆனால் அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும். ஓஹோ, என் அனுமதி கேட்டு வந்தீர்களா? என் விரலை எடுத்து என் கண்களையே கொத்துவதில் நீங்கள் எப்போதுமே பகவர்கள் தான். அப்படி இல்லை. உங்களுக்கு சிரமம் என்றால் நாங்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என் சுமையை குறைக்கிறீர்கள். அப்படித்தானே? என்ன பழிவு, என்ன பழிவு. சரி, உங்கள் ஆசையைத்தான் நான் ஏற்க வேண்டும். உங்கள் இஷ்டப்படியே செய்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. இன்னைக்கு போகலாம். மிக நன்றி ஐயா. நாங்கள் போய் கொள்கிறோம். ஐயா, என்ன இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சொல்லுங்க? நிறுத்த வைக்கிறோம். நேற்று நடந்தால் அந்த கொள்ளைக்காரன் பரபாசை விட அந்த சாது மந்திரை பயங்கரமானது. இன்றைய நடந்தால் அவர் கல்லறைக்கு போர் வீரர்களை காவல் வைக்க சொல்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும்
உண்மையிலேயே முன்பே பைத்தியம் பிடித்து விட்டதா அல்லது இன்னத்தான் பிடிக்க போகிறதா? நான் கேட்ட வேடிக்கை இப்போதுதான் அவன் ஒருத்தர் வந்து கூறிவிட்டு போகிறான். சிரிப்பாய். வர வர இந்த பரிசெயல்களுக்கு பிளத்தை கண்டு கூட பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கல்விக்கு காவல் கூட பிதாத்திட போய் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அந்த மகா புத்திசாலி அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். நேற்று காலை ஒரு கைதியிடம் கூட்டி வந்தார்களே, நினைவு வருகிறதா? அவரேதான். இந்த பரிசெயல்கள் அவனை நேற்று நாளை அந்த அடிமுட்டால் பிலாத்தின் அனுமதியோடு சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள். அவன் உயிரோடு இருந்த போது நான் பெற்று 3ஆம் நாளே உயிர் பெறுவேன் என்று கூறி வந்தானாம். எங்கே அது உண்மையாகிவிட போகிறதோ என்று அவரது கந்தனை கேட்காமல் போட்டு விட்டார்கள். சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நேற்று இந்த விஷயத்தில் நீங்களும் ஒரு தவறு செய்தீர்கள். அந்த குற்றவாளியை தண்டிக்கும் உரிமையை நீங்கள் ஆளுநர் பிலாத்துவுக்கு அளித்திருக்க கூடாது. நீங்களே அதை செய்து நாட்டின் மன்னர் என்ற உரிமையை நீங்கள் நிலைநாட்டினீர்கள். ஆனால் இது பிலாத்து செய்த ஒரு பெரிய சூழ்ச்சியை நீ புரிந்து கொள்ளவே இல்லையே. சூழ்ச்சியா? ஆமா, எனக்கு எதிராக ஒரு பெரிய சரிவரையே அவர் பின்னி இருந்தார். குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவை விசாரித்த போது பிலாத்துவுக்கு அவரை ஒரு குற்றவாளியாக நினைக்க முடியவில்லை. அதே நேரத்தில் எப்படியும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற இந்த யூத கூறுவார்களின் வெறுக்கூச்சலையும் அவனால் சமாளிக்க முடியவில்லை. அதனால் பாரம்பரியமாக என் மீதே வேண்டும் என்று பக்குவமாக அவர்களை இத்தியனுக்கு வைத்து விட்டார். அதை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் அவருக்கு தீர்ப்பளித்தீர்களா? நான் மட்டும் ஒரு நிரபராதியை கண்டிக்கலாமா? அதை நீங்கள் விரும்பாவிட்டால் அவரை மன்னித்தாவது விட்டிருக்கிறானே. இந்த இயேசுவின் விஷயத்தில் இந்த இரண்டுக்குமே எனக்கு தகுதி இல்லை. மன்னரான உங்களுக்கே தகுதி இல்லையா? யூதர்கள் அடித்து அவமானப்படுத்தப்பட்டு நொந்து போன நிலையில் தான் அவன் என் முன்னால் வந்து நின்றான். ஆனால் அப்போது கூட அவனது அடங்குன்ற கண்களில் வீசிய அசாதாரண ஒளியை கண்டு நான் பயந்து விட்டேன். நான் கேட்ட எந்த கேள்விகளுக்கு அவன் பதில் கூற மறுத்து விட்டான். தெளிவானமாக அவனிடம் மௌனம் சாதித்தான். உண்மைதான். ஆனால் அது ஒரு கடவுளின் முடிவற்ற மௌன நிலையாக எனக்கு தோன்றியது. உனக்காக நான் கொன்ற அந்த ஸ்நாபக அருளப்பர் கூட ஒரு ஞானியாக மட்டும்தான் எனக்கு தோன்றினார். ஆனால் இந்த மனிதனும் அந்த ஞானமே தானாக இருந்தான். அவன் தவ நிலையை என்னால் கலைக்க முடியவில்லை. அந்த யூதர்களிடமே நீங்கள் கூறியிருந்தால் நிச்சயமாக ஒரு பூகம்பமே அங்கு வெடித்திருக்கும். இந்த யூத பரிசேயர்கள் எப்போதுமே என்னை நன்றாக விரும்புவர்கள் அல்லவா? நாம் இயேசுவுக்காக அவர்களோடு வாதாடி அந்த மனிதனை விடுதலை செய்திருந்தால் அவர்களது வெறுப்பு இன்னும் அதிகமாகி இருக்கும். இந்த நாட்டில் எனக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியை அவர்கள் தூண்டிவிட்டிருப்பார்கள். நான் அதை எண்ணித்தான் அஞ்சுவேன். அதனால் ராஜ மந்திரத்தோடு பெயராக்கி
பார்த்து என் மீது வீசிய அம்பை நான் சாமர்த்தியமாக அவன் மீதே வீசிவிட்டேன். மீண்டும் ஒரு பாவம் அல்லது பகை, இவை இரண்டிலிருந்து இப்போ நான் தப்பித்து விட்டேன். அட, அப்பா, நீங்கள் கூட பாவம் பழிக்கலாம் பயப்படுவதுண்டா? சலோமே, வா சலோமே, நாங்கள் இங்க நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டேதான் வந்தேன். மிகவும் நல்லது. அப்படி என்றால் நீயே சொல், நான் செய்தது சரிதான். நிச்சயமாக தவறுதான். நீங்கள் அந்த மனிதரை விடுதலைதான் செய்திருக்க வேண்டும். என்ன நீ கூட இப்படி சொல்லுகிறாய் சலோமே? அவன் ஒருவனுக்காக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே என்னால் எதிர்த்து நிற்க முடியுமா? இந்த நாட்டின் அரசர் என்ற முறையில் நீங்கள் அதைத்தான் செய்திருக்க வேண்டும். குற்றம் சாட்டுபவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதற்காக குற்றமற்றவர்களை கொடுமைப்படுத்தலாமா? அவனை நான் தண்டிக்கவில்லையே. அந்த நிரபராதியை விடுதலை செய்யும் கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருந்தது. ஆனா நீங்கள் அதை செய்யவில்லை. பிலாத்துவிடமே நீங்கள் அந்த மனிதரை மீண்டும் அனுப்பியதில் ராஜதந்திரம் இருக்கலாம். ஆனா அதில் நேர்மை இல்லை, நியாயமும் இல்லை. நான் அப்படி நினைக்கவில்லை செல்வமி. வழி வந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டாரே, தன் உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டாரே, தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லையே என்றுதான் எனக்கு வருத்தம். உனக்கு எப்போதுமே உன் உரிமையை பற்றியும் உடமைகளை பற்றியும் தான் கவலை. நீ வேறு எப்படி நினைப்பாய்? ஆனா கூட அப்பா, இது ஒரு சின்ன ஆறுதலும் திருப்தியும் மட்டும் எனக்கு உண்டு. திருப்தியா? ஆம், நேற்றிலிருந்து இந்த ஜெருசலம் நகரே சோகத்தில் மூழ்கி கிடப்பதாக என் தோழிகள் கூறினார்கள். நல்ல வேளை அதன் துயரத்திற்கு நீங்கள் காரணமாகி விடவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த அருளமனை கொண்டது போல் இந்த இயேசுவையும் நீங்களே கொண்டிருந்தால்? சலோமி, இந்த குற்றச்சாட்டை நீ அடிக்கடி கூறுகிறாய். நீ கேட்டதால் தானே அந்த கொடுமையை நான் செய்தேன். ஆம், நான் தான் கேட்டேன். மதுவின் போதையில், அந்த அவையில் என் ஆட்டத்திற்கு கிடைத்த அற்ப புகழின் போதையில், அதுவும் அம்மா கேட்க சொன்னதால் அந்த ஞானியின் தலையை நான் உங்களிடம் பரிசாக கேட்டேன். அதற்காக அதை நீங்கள் கொடுத்து விடுவதா? நான் அந்த விஷம் கேட்டிருந்தால் கூட நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்களா? நீ கேட்டதிலும் தப்பில்லை, அவள் கொடுத்ததிலும் தப்பில்லை. அந்த அருளப்பன் நீங்கள் திருமணத்தையே விமர்சனம் செய்தார். உன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை கடத்தி வந்து அவளோடு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆண்டவன் தண்டனைக்கு ஆளாகாதே. மனம் வருது. அவளை உன் சகோதரனும் இப்போதை அனுப்பிவிடு. நல்ல மனிதனாக வாட்டி தூங்கு. முதலில் இவரது சகோதரரை மணந்திருந்ததா, அவரிடமிருந்து விலகி மீண்டும் இவரை மணந்தேன் என்று எங்களை ஒழுக்கமற்றவர்கள் என்று பிரச்சாரம் செய்தார், சாடினார், சபித்தார். அதில் என்ன தவறு? நீங்கள் நிறுவனம் செய்த காரியம் இந்த நாட்டில் இந்த காலத்தில் பெரிய குற்றம் அல்லவா? எங்களுக்கு சரி என்று பட்டதை நாங்கள் செய்தோம். அதை கேட்க அவள் யார்? அதை போல் அவருக்கு சரி என்று பட்டதை அவர் பேசியிருப்பார். ஊர்வாய்க்கு தாழ் போட முடியுமா? அப்படி போல நீங்கள் யார்? யாரா? நாங்கள் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர் மன்னர், நான் மகாராணி. அப்படி சொன்னால் எப்படி? நீதி எல்லோருக்கும் ஒன்றுதானே? மன்னருக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? எப்போதும் நடந்துவிட்ட காரியத்துக்கு எப்போதுமே நீங்கள் இருவரும் இப்படி வாதாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்பா, அம்மா, முதலில் நான் கூறுவதை நீங்கள் இருவரும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது கூட உங்கள் திருமணத்தை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதை பற்றி நான் பேசுவது நாகரிகம் அல்ல. எனக்கு ஒரு உண்மை நன்றாக தெரியும். ஏரோதிகளால் மட்டும் உருவாக்கப்படுபவர்கள் அல்ல. பொய்மை, கயமை, இயலாமை, பேராசை, சுயநலம், நம்பிக்கை துரோகம், இது போன்ற ஈனத்தனங்களுடைய கணவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஏரோதியார்கள் தோன்றத்தான் செய்வார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்ல வந்தது அதுவல்ல. ஆனால் அதை குறை கூறினார் என்பதற்காக ஒரு புனிதரின் தலையை கிள்ள வேண்டுமா? அழியாத வயது, புரியாத போதையில் உங்கள் அருமை மகனே கேட்டதாக இருக்கட்டும். அதற்காக ஒரு உத்தமரின் உயிரை குடிக்க வேண்டுமா? உண்மையான அன்பினால் கூட ஒருவர் கண்மூடித்தனமாக செயல்படும் போது அதனால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் நின்று வருகின்றன பார்த்தீர்களா? பிரியமானவர்களை திருப்தி செய்வதற்காக பெரிய பாவங்களை செய்வது அரச தர்மமும் அல்ல, மனித தர்மமும் அல்ல.
அந்த நாளோடு என்னிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு விட்டனர். ஆடாத ஆட்டம் ஆடினேனே, அந்த ஆட்டமும் பாட்டமும் இப்போது அழிவோடு நின்று விட்டது. நான் நடனம் ஆடும் போதெல்லாம் பிரியமாக அணியும் மணிமாலைகளில் கூட மணிகளுக்கு பதில் மனித தடைகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல் எனக்கு தோன்றியது. அவற்றை நான் தூக்கி எறிந்துவிட்டேன். மொத்தத்தில் இதைத்தான் இப்போது நான் ஒரு இடுகாட்டும் பறவை, கல்லறை குயில். இப்படி ஒரு எதிர்மறை குறைந்து கிடக்கிறதா? அம்மா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாங்கள் இருவருமே உனக்கு பெரும் தீர்வு செய்து விட்டோம். அதற்காக எங்களை தயவு செய்து பங்கிட்டுக் கொள்வார்கள். குற்றத்திற்கு வித்திட்டவரையே நான் தானே. நான் எப்படி உங்களை மன்னிப்பது? அப்பா, இப்போது எனக்கு ஒன்று புரிந்துவிட்டது. நம்மை மட்டுமல்ல, இந்த நாட்டையே ஆண்டவர் இதை ஒருபோதும் மன்னிக்க போவதில்லை. அன்று ஸ்நாபக அலுவலர்கள், நேற்று இயேசு, இப்படி புனிதமானவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து இங்கே அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். இது நல்லதற்கல்ல. மிக விரைவில் இந்த நகரம் நாசமாக போகிறது. நாடு அழிய போகிறது. இன்னும் இங்கே மனிதர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்களா? இன்னும் இந்த நகரம் சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கிறதா? படுபாவிகள் கடவுளையே கொண்டு விட்டார்களே, இனி இவர்கள் எதைத்தான் செய்ய மாட்டார். இனி என்ன ஆகும்? இந்த பெயரும் இனி இப்படியே இருந்து விடுமா? மீண்டும் அந்த ஞான கதிர் நாளை உதித்து விடுமா? என்னை போலவே என் நம்பிக்கையில் இப்போது தள்ளாடுகிறார். இந்த பூமியைப் போலவே என் அறிவில் இப்போது இருள் சூழ்ந்து விட்டது. படித்த வேதம் மறந்து விட்டது. அந்த பாழாய் போன பரிசீலனை செய்த படுகொலை மட்டும்தான் இப்போது என் நினைவிலே இருக்கிறது. இது என்ன நடக்கும்? இறந்த இறைமகன் மீண்டும் வருவாரா? மீண்டும் வருவாரா? வேத சத்திய வெளிச்சத்திற்கு வருமா? அல்லது அல்லது ஐயோ, அது என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லையே. அவர் இல்லாத உலகத்தை என்னால் கற்பனையில் கூட காண முடியாதே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயா, ஐயா, ஏன் அழுகிறேன்? பாடி இந்த நாடே கண்ணீரில் நிறக்கின்ற அவர் வேளையில் உன்னால் மட்டும் எப்படி அழாமல் இருக்க முடிகிறது? நான் நிறைய அழுதுவிட்டேன் பெரியவரே. நேற்றைய முன்தின நன்னிடமிருந்து ஏதோ சற்று முன்வரை இனி அழுவதற்கு என் கண்களில் கண்ணீரே மிச்சமில்லை. அது வற்றிவிட்டது. யாருக்காக அழுதான்? யாருக்காக நீங்கள் அழுகிறீர்களோ, யாருக்காக இந்த நாடே இப்போது அழுது கொண்டிருக்கிறோம், அவருக்காகத்தான். அது ஈசி என்ற மெஸ்ஸியாவுக்காகத்தான். எசமினி தோட்டத்தில் என் கண்ணெதிரிலேயே அவரை யூதர்கள் கைது செய்தார்கள். என்ன? உன் எதிரிலேயா? நீ அப்போது அங்கே இருந்தாயா? அன்றிலிருந்து அவரை பின்தொடர்ந்து சென்றவர்கள் நானும் ஒருவன். முழு விவரமும் கூறினால்தான் உங்களுக்கு புரியும். என் பெயர் மார்க்குஸ். மார்க் என்று அழைப்பார்கள். என் தாயின் பெயரும் மரியாதான். இயேசு கிறிஸ்துவின் மீது பெரும் ஈடுபாடு கொண்டவர் என் அன்னை. சென்ற வருடம் பாஸ்கா பண்டிகையை இயேசு தாம் சீடர்களுடன் எங்கள் வீட்டில்தான் கொண்டாடினார். ஓ, அப்படியா? நாங்கள் மட்டுமல்ல, என் ஒன்றுவிட்ட சகோதரன் பர்னபாஸ் கூட எப்போதும் அந்த இயேசுவின் திருக்கூட்டத்தில் தான் இருப்பார். எனக்கு ராயப்பேடம் மட்டும் கொஞ்சம் பழக்கம் உண்டு. பெற்றமணியில் என்ன நடந்தது? என்ன நடந்ததா? நேற்று நிகழ்ந்த சோக நாடகத்தின் முதல் காட்சியை அங்கே தாண்டி துவங்கியது. மக்கள் விட்டுவிட்டார்கள். என் விருப்பப்படி
யாரை கேட்கிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தெரியும். நான் தான். ரவி வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். உன் வாழை திரும்ப போடு. ஏனெனில் வாழை எடுப்போர் அனைவரும் வாழ்நாள் அழிந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வெல்ல முடியாததான் நான் வேண்டினால் அவர் பன்னிரு பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற வாய்ப்பு வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கடவுளை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் வந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினரின் எழுத்துக்களை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. அவர்கள் சீடர்களும் எதுவுமே வயதில் பெரியவர்கள். அந்த ஆபத்தான நேரத்தில் அவர்கள் வயதில் இளைஞரான நான் எப்படியும் காப்பாற்றி இருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்தேன்? என்னை பிடிக்க வந்த காவலனை பிடி என் துப்பட்டியை விட்டுவிட்டு ஒரு கோடையை போல் வீட்டப்படி ஓடி வந்துவிட்டேன். மிகவும் கொடுத்து வைத்தவர். ஏன் தெரியுமா? மிக உயர்ந்த கைவாடி நிலையில் அல்லவா நீர் அடையப்பட போகிறீர்கள். அதிகாரம் என்று கூறிக்கொண்டாலே இந்த உலகத்திற்கும் பூமிக்கும் இறைவனை கொண்டு போகிறது. ஏனப்பா இவன் தருவாய் விழுந்தான்? நீ அதை வச்சிட்டு சிரிக்கிறாய் நண்பா. இவன் அண்ணாவை சொல்லுது இது என் நிலைக்கு வந்தது. அதை நினைத்தேன். என்ன சொல்றான் இவன்? சுமை சுமந்து சொல்லிய போதே இதோடு வெள்ளத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாளர் தருகிறேன் என்றான். என்று இவனது சுமையையே இவனால் சுமத்த முடியவில்லையே. அதை நினைத்தேன். ரோசக்காரன் தான் நீ. தெளிவாக இருந்து விட்டாயோ?
உன்னை எங்களுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் கதையை எனக்கு தந்தாய். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே. ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை ரத்த வெள்ளத்தில் எப்படி தாழ்ந்து வழியாக இதயம் விடுதலையின் வரலாறு ரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சத்தமே நாம் சித்தம். இவன் நல்வழியை பார்த்தால் கீழே விழுந்துவிடுவான் போல் தெரியவில்லை. 3 மணி நேரத்திற்குள் கல்வாரி மலையை அடைய வேண்டுமே. என் பெயர் ஸ்ரீமன். இவன் சிறுமியை சுமக்க உதவி செய்யும். என்ன எதிர் கேள்வி கேட்கிறார்? இங்கே தங்களை தரிசித்துள்ளேன். இன்று தங்களின் அருகாமையில் உன் சிறுவை பயணித்து நானும் பின்தொடர கிடைத்த வாய்ப்பு நான் பெற்ற வாய்க்கமே வாய்த்தேன். உலகம் முழுவதும் உன் பெயர் என்றும் இருக்கும். அவர்களிடம் கேட்டுப்பார். இவர்கள் நீங்கள் என்பார்கள். சந்தித்த ஒரு தனியாளம் கொடுத்தது யார்? என்கிறவை தனிப்படை தடுக்கும் அதிகாரம் இந்த உலகில் எவருக்கும் இல்லை. என்னெல்லாம் உயிராக வாழ்ந்தால் வரைவிடும். ஆண்டவரே, இவரை மீட்காத இறைவனே, எந்த வேலை தெரியுமோடு நீ திருமணத்தை முடிப்பதற்கு முன்னே எத்தனை தரையும் நீங்கள்
இந்த கேடு கெட்டவர்களையும் ஒரு பெண்தான் வீட்டெடுத்திருக்கிறாள் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. பெண்ணிடத்திற்கே பங்கம் ஏற்படுத்தும் இந்த கூட்டம் பாலை குடித்து வளர்ந்ததா இல்லை விஷத்தை குடித்து வளர்ந்ததா? என்ன அக்கிரமம் இது! ஒரு சமாதான வெண்புறாவின் மீது இத்தனை கழுகுகள் கங்கணம் கட்டி அலைகிறதே. மதுவை விரட்டிக் கொண்டு வந்தவர்களை விவரமாக பேசி அவளுக்கு விடுதலை வாங்கி தந்தீரே, அந்த வெறுப்பு இந்த விவரம் பெற்றவர்களுக்கு. எனக்காக உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மனைவிகள் பெருகத்தொடையும் பிள்ளைகள் பால் கூடாதும் என்றும் சொன்னார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்கள் மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொன்னார்கள். பச்சை மரத்துக்கு செய்கிறார்கள் என்றால் பச்சை மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். அதை கலக்கி எறியுங்கள். நான் வைத்துக் கொள்வேன்.
அங்கி கையில்லாமல் முழுவதுமாக நெய்யப்பட்டிருக்கிறது. அப்படியா? இந்த உடையை நான் எடுத்து வருகிறேன். முடியாது முடியாது, நான் தான் எடுத்துக் கொள்வேன். இல்லை, நான் தர மாட்டேன். நீ நிறுத்துங்கள். இவனது ஆடையை குறித்து நமக்குள் தீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். அப்படியே செய்வோம். தலை தப்பினால் போதும் என்று ஓடி வந்திருக்கிறேன். அப்போது இருந்து வீட்டுக்கு கூட போகவில்லை. 2 நாட்களாக பித்தம் பிடித்தவனை போல இந்த இருசத்தை வீடுகளில் சுட்டிக் கொண்டிருக்கிறேன். மனதில் நிம்மதியில்லை, கண்களில் உறக்கமில்லை. தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவன் கடவுளின் விஷயமும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானான். அன்றைய நீ யூதர்களின் அரசனானால் உங்களை காப்பாற்றிப்போம். அம்மா, அம்மா, உன் மகன் இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகமா
கட்சி நடந்து சொல். நீ சொல்றதை புரிஞ்சுட்டார். என் உயிரை ஒப்படைக்கிறேன். பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரங்களுக்கு இனி என்ன நிலையோ? பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரங்களுக்கு இனி என்ன நிலையோ? என்ன நிலையோ? என்ன நிலையோ? என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் வராதீங்க, யாரும் வராதீங்க. என் புள்ள சாகுங்க, என் புள்ள சாகுங்க. தூங்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிட்டு இருக்காரு. என் புள்ள ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம்.
அதில் மாண்புகள் வளர்ந்திடும் பொது வாழ்வுகள் சேர்ந்திடும் ஊர்வலம் போகுது இறுதி ஊர்வலம் போகுது சுமையில்லாமல் பயணமில்லை சுமையில்லாமல் வாழவில்லை சுமையில்லாமல் பயணமில்லை சுமையில்லாமல் வாழவில்லை சுமைகளை ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும் சுமையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல உலகில் நிறைவேறுக அருள்நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றம் உண்டாவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.